அக்ஷய திருதியை 10ஆம் தேதி மே மாதம் 2024 நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம என்ன செய்யணும்? தானம் செய்யணும், வழிபாடு செய்யணும். முதல்ல இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற நாள் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். மகாலட்சுமியினுடைய அருட்பார்வை பட்டு ஒரு சாதாரணமான ஒரு ஏழைக்கு தங்க நெல்லி கனி மழை அப்படியே பெய்வதற்கு காரணமாக ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் அருளிய ஒரு அற்புதமான நாள். அதோட மட்டும் இல்ல, சிவபெருமான் பிக்ஷாடனராக வருகிற போது மிக உயர்ந்த அம்பாள் அன்னபூரணி ரூபம் கொண்டு அவருக்கு அன்னதானம் செய்த ஒரு அழகான நாள். அதோட சிறப்பு இன்னொன்னு இந்த நாள்ல சேர்ந்து இருக்குது. அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற ஒன்றை பாண்டவர்கள் பெற்ற நாள். இப்படி அக்ஷய திருத்தியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாம வாங்கி மட்டும் வைக்க வேண்டிய நாள் இல்ல. இதை நாம தானம் செய்யக்கூடிய நாள் தான். என்னாச்சு? காலப்போக்குல இது வேறு வகையாக திசை திரும்பி, இது இப்படியே வாங்கி வைக்கிற நாள், தங்கம் வாங்கி வச்சா வளரும், வெள்ளி வாங்கி வச்சா வளரும், பட்டு வாங்கி வச்சா வளரும் அப்படின்னு சொல்லியே இது ஏதோ வாங்கி வச்சுக்கிற ஒரு நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். வாங்கி வச்சுக்கிற நாள் கிடையாது. தானம் செய்தால் நம்ம இடத்துல இருக்கிற செல்வங்கள் வளர்கின்ற ஒரு நாள். அதனால இது கொடுக்கக்கூடிய நாள். கண்டிப்பா தங்கம் வாங்கணும், கண்டிப்பா வெள்ளி வாங்கணும், அப்பதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்க யாருமே யோசிக்காதீங்க. இந்த நாள்ல வாய்ப்பு இருக்கு. நாங்க என்னைக்கோ ஒரு நாள் வாங்க போறோம். அதை இன்னைக்கு வாங்கிக்கலாமான்னா வாங்கிக்கலாம். ஆனா இந்த நாள்ல கண்டிப்பா வாங்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. நான் ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன். இந்த நாள் மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்னு. அப்ப அவளோடு தொடர்புடைய சில பொருட்கள நம்ம வாங்கணும். லட்சுமினால எல்லாருக்கும் தங்கமே தான் ஞாபகம் வருது. ஏன்? தங்கத்தை விட மிக உயர்ந்ததாக மகாலட்சுமிக்கு ஒண்ணு பிடிக்கும். அது என்ன தெரியுமா? உப்பு. ஏன்னா அதுதான் அவள் பிறந்த வீட்டினுடைய சொத்து. மகாலட்சுமி எங்க அவதாரம் பண்றா? கடல்ல, பார்க்கடல்ல. அப்படி பார்க்கடலில் அவதாரம் செய்யக்கூடிய மகாலட்சுமியினுடைய அடையாளமாக நாம கல்லுப்பை பயன்படுத்துகிறோம் ரொம்ப காலமாக. அது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது. அதனால்தான் விளக்கு வச்சா உப்பு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பழக்கம் எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. இப்பெல்லாம் அது நிறைய பேருக்கு தெரியாமலேயே மறந்து போச்சு. வீட்டுல எது குறைஞ்சாலும் உப்பு மட்டும் குறையக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு கடலில் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள். அது முழுக்க முழுக்க மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது. அதனால அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நாம இந்த கல்லுப்பு அப்படிங்கிறத வாங்கி வைக்கணும். அதோட மங்களகரமா இருக்கிறதுக்கு மஞ்சள். அதற்கு பிறகு தானியங்கள் வாங்கி தானம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்க. அரிசி தானம் கொடுக்கலாம், பருப்பு தானம் கொடுக்கலாம், கோதுமை தானம் கொடுக்கலாம், துணி தானம் கொடுக்கலாம். அதாவது புடவை, ஜாக்கெட் பிட்டு, இல்லைன்னா வேஷ்டி, துண்டு இது மாதிரி பொருட்கள் நாம தானமாக கொடுக்கலாம். இப்படி தானம் கொடுப்பதனால் நமக்கு செல்வம் வளரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தானங்கள் எல்லாத்திலையும் தலை சிறந்த தானமாக சொல்லப்படுவது அன்னதானம். அதிலும் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு யாராவது ஒரு 2 உயிரினங்களுக்கு நாம உணவு கொடுக்கணும். அந்த உயிர்கள் எதுவா இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, காக்கா குருவியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு 2 உயிருக்கு நாம அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அன்னதானம் திருதியை அன்னைக்கு, அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அக்ஷய